தனியார் செயலி மூலம் புக் செய்த வாகனத்தில் சென்று கொண்டிருந்தவர்களுக்கு இப்படி ஒரு கோர விபத்தா? அடையாளம் தெரியாத இந்த காரால 2 உசுறு போச்சு. திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த 22 வயதாக கூடிய பாலமுருகன் அப்படின்றவங்க குரோம்பேட்டையில இருக்கக்கூடிய தனியார் நிறுவனத்துல தங்கி வேலை பார்த்துட்டு வராங்களாமா. அதிகாலை நேரத்துல தாம்பரத்துல இருந்து குரோம்பேட்டை போறதுக்காக தனியார் செயலி மூலியமா வாகனத்தை புக் செஞ்சு அதுல போயிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அந்த வாகனத்தை 48 வயதாக கூடிய பால்ராஜ் அப்படின்றவர் தான் ஊட்டிட்டு வந்திருக்காங்களாம். அப்ப தாம்பரம் சானிட்டோரியம் வழியா போயிட்டு இருக்கும் போது பின்னாடி அதிவேகமா அடையாளம் தெரியாத ஒரு கார் வந்து மோதி இருக்கு. இந்த கோர விபத்துல பாலமுருகன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காங்க. தகவல் அறிஞ்சு வந்த குரோம்பேட்டை போக்குவரத்து புலனாய்வு போலீசார் பாலமுருகனுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. பலத்த காயமடைஞ்ச பால்ராஜையும் மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததா தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடையாளம் தெரியாத அந்த கார் தொடர்பான விசாரணை மேற்கொண்டு வராங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கு.